வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு, சென்னையின் மிக முக்கியமான மற்றும் பழமையான தொகுதியான மயிலாப்பூர் தொகுதியின் கள நிலவரத்தை இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். மயிலாப்பூர் என்பது சென்னையின் இதயமாக கருதப்படும் ஒரு தொகுதி. தொகுதி எண் 25 என்று அறியப்படும் இந்த தொகுதி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் வருகிறது. புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோவில், சாந்தோம் பேராலயம் என ஆன்மீகமும் பாரம்பரியமும் நிறைந்த இந்த தொகுதி திருவள்ளுவர் பிறந்த இடமாகவும் கருதப்படுகிறது. மயிலாப்பூர், அல்வார்பேட் ராஜா, அண்ணாமலைபுரம், ஃபோர்ஷோர் எஸ்டேட், சாந்தோம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் மொத்தம் 1,94,731 வாக்காளர்கள் உள்ளனர். வர்த்தகம், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலாச்சார மையங்களின் கூடாரமாக திகழும் இந்த தொகுதியில் 2026 தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக காண்போம். மயிலாப்பூர் தொகுதியின் வாக்காளர் விவரங்களை பார்ப்போம். இந்த தொகுதியில் மொத்தம் 1,94,731 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 93,017 பேரு, அதாவது 47.8%. பெண் வாக்காளர்கள் 1,01,691 பேரு, அதாவது 52.2%. மூன்றாம் பாலினத்தவர் 23 பேர் உள்ளனர். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம். இதனால் மகளிர் நலத்திட்டங்கள் இங்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. சமூக பின்னணியை பொறுத்தவரை இது பிராமண சமுதாயத்தினர் கணிசமாக வாழும் பகுதியாக அறியப்பட்டாலும், மீனவ சமுதாய மக்கள், நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினர், முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பு மக்களும் வாழும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தொகுதியாகும். நகர்ப்புற நடுத்தர வர்க்க வாக்காளர்களின் மனநிலையே இங்கு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இப்போது மயிலாப்பூர் தொகுதியின் கடந்த கால தேர்தல் வரலாற்றை பார்ப்போம். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஆர். ராஜலட்சுமி 56.03% வாக்குகளை பெற்று 29,204 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார். இது அதிமுகவின் மிகப்பெரிய வெற்றியாகும். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஆர். நட்ராஜ் 43.67% வாக்குகளை பெற்று 14,728 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் 2011 விட அதிமுகவின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்திருந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் த. வேலு 44.95% வாக்குகளை பெற்று 12,633 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் நீண்ட காலமாக அதிமுக வசம் இருந்த இந்த தொகுதியை திமுக கைப்பற்றியது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. இது 2026 தேர்தலில் திமுகவிற்கு சாதகமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு விகிதம் 20-11-66% இருந்தது. 20-21-56% குறைந்துள்ளது. இந்த போக்கு தொடர்ந்தால் குறைந்த வாக்குப்பதிவு விகிதம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். தற்போதைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவின் த. வேலு 20-21 முதல் முறையாக வெற்றி பெற்ற இவர் தொகுதி மக்களிடம் எளிதில் அணுகக்கூடிய ஒருவராக அறியப்படுகிறார். பல அடிப்படை கட்டமைப்பு பணிகளை இவர் முன்னெடுத்துள்ளதும், திமுக அரசின் மகளிர் உரிமைத் தொகை, காலை உணவு திட்டம் போன்ற மக்கள் நலத்திட்டங்களும் இவருக்கு சாதகமாக உள்ளன. முதல் முறை எம்எல்ஏ என்பதால் இவர் மீது பெரிய அளவிலான ஆளுங்கட்சி எதிர்ப்பு அலை இல்லை என்றே கூறலாம். இது இவருக்கு ஒரு முக்கியமான சாதகமான அம்சம். ஆனால் தொகுதியில் உள்கட்டமைப்பு பிரச்சினைகள், குறிப்பாக மெட்ரோ ரயில் கட்டுமானத்தால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், குடிநீர் தட்டுப்பாடு ஆகியவை சில மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது த. வேலு தொகுதியில் நல்ல நற்பெயரோடு இருக்கிறார் என்றே கூறலாம். திமுக அவரை மீண்டும் வேட்பாளராக அறிவித்திருப்பது கட்சியும் அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை காட்டுகிறது. மயிலாப்பூர் தொகுதியில் பல பிரச்சினைகளும் நீண்ட காலமாக தொடர்கின்றன. இந்த பிரச்சினைகள் 2026 தேர்தலில் முக்கியமான பங்கு வகிக்கும். முதலாவது பிரச்சினை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளால் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசல். சாந்தோம் ஹைரோடு, லூஸ் சர்ச் ரோடு, குச்சேரி ரோடு ஆகிய முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளது. இதனால் வணிக நடவடிக்கைகளும் பாதிக்கப்படுகின்றன. இரண்டாவது பிரச்சினை குடிநீர் தட்டுப்பாடு. மந்தைவெளி, அப்ராமபுரம் போன்ற பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக உள்ளது. மாற்று நாட்களில் மட்டுமே தண்ணீர் வருகிறது என்ற நிலை உள்ளது. மூன்றாவது பிரச்சினை அடிக்கடி ஏற்படும் மின்தடை.
குறிப்பாக கோடை காலத்தில் இந்த பிரச்சினை மிகவும் கடுமையாக உள்ளது. 4வது பிரச்சினை மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரம். மீன் சந்தை தொடர்பான கட்டுப்பாடுகள், கடல் மாசுபாடு மற்றும் நவீன வசதிகளின் பற்றாக்குறை ஆகியவை மீனவர்களை பாதிக்கின்றன. மாநில அளவில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வேலைவாய்ப்பு, பெண்கள், பாதுகாப்பு ஆகிய பிரச்சினைகளும் இளைஞர்களிடம் பேசப்படுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் கடுமையான 4 முனை போட்டி நிலவுகிறது. ஆளுங்கட்சியான திமுக சார்பில் தற்போதைய எம்எல்ஏ வேலு மீண்டும் களமிறங்குகிறார். இவர் தொகுதியில் நல்ல நற்பெயரோடு இருப்பதும் ஆளுங்கட்சியின் நலத்திட்டங்களும் இவருக்கு சாதகமாக உள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக சார்பில் முன்னாள் தெலங்கானா ஆளுநரும் கட்சியின் மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். மதராஸ் மெடிக்கல் கல்லூரியில் படித்த மருத்துவரான இவர் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர். இவர் 2006 முதல் பல தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். ஆனால் இந்த முறை மயிலாப்பூர் தொகுதியில் பாஜகவிற்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று கட்சி நம்புகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் களத்தில் இறங்கியுள்ளார். புதிய கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களிடம் இந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் அருண் என்பவர் போட்டியிடுகிறார். தமிழ் தேசிய வாக்குகளை இவர் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 4 முனை போட்டியில் வாக்குகள் எவ்வாறு பிரியும் என்பதே தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். இப்போது மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி யாருக்கு என்று ஒரு கணிப்பு செய்வோம். திமுக வேட்பாளர் வேலுவிற்கு சாதகமான அம்சங்கள் என்னவென்றால், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது. மகளிர் உரிமைத் தொகை, காலை உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்கள் மக்களிடம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனிற்கு சாதகமான அம்சம் என்னவென்றால், இவர் உயர்நிலை தலைவர் மற்றும் மருத்துவர். பிராமண சமுதாயத்தினரும் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்களும் இவருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் முந்தைய தேர்தல்களில் இவர் சந்தித்த தொடர் தோல்விகளும் இந்த தொகுதிக்கு புதியவர் என்பதும் இவருக்கு சவாலாக இருக்கும். எங்கள் கணிப்பின்படி திமுக 45%, பாஜக 30%, தமிழக வெற்றிக் கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 10% வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக திமுக வேட்பாளர் வேலு சுமார் 8000 முதல் 12000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் தெரிகின்றன. ஆனால் தேர்தல் என்பது கணிப்புகளை மட்டுமே நம்பி நடப்பதில்லை. மயிலாப்பூர் மக்கள் தங்கள் வாக்கை செலுத்தி சரியான முடிவை எடுப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.